الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் எந்த சித்தாந்தங்களை கொண்டிருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த மக்களும் ஒரே கருத்தின் கீழ் வந்து நிற்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் அது மரணம் தான். ஏனென்று சொன்னால் அனுதினமும் நம்ம மரணத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய உறவினருடைய மரணம், நம்முடைய அண்டை வீட்டாருடைய மரணம், நமக்கு நெருக்கமானவருடைய மரணம் என்று நிறைய பேருடைய மரணங்களை நாம் செய்திகளாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த மரண நிகழ்வுகளும் நமக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தருகிறான். இப்போ இந்த விஷயத்தில் மட்டும் நம்மிடத்தில் யாரிடத்திலும் கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற சித்தாந்தங்களைப் போல மரண சிந்தனை சொல்லித்தரப்படாமல், மரணம் என்றால் எப்படி பார்க்கப்பட வேண்டும், மரண சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது என்று சொன்னால், நம்முடைய சகோதரர் நேற்று வரை நம்மோடு இருந்தார், நேற்று மஹ்ரிபு தொழுது விட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. திடீரென்று பார்த்தால் அவருடைய மரண செய்தி நம்முடைய செவிகளை தட்டியது. இவருடைய மரண செய்தி அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய மகன்களுக்கு போய் சேர்ந்த உடனே அவர்கள் மட்டும் துன்பத்தில் இருப்பார்கள், நமக்கு பெரிய ஒரு துன்பம் இல்லை, மரணிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு மட்டும் இருப்பது அல்ல நமக்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய சிந்தனை. மாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், வலனபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூஅ் வ நக்ஸி மினல் அம்வால் வ அன்ஃபுஸி வ ஸமராத்தி வ பஷிரி ஸாபிரின். ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் வ அன்ஃபுஸி உயிர்களை பறித்தும் நாம் சோதிப்போம், வ பஷிரி ஸாபிரின் பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி உண்டு என்று அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறான். நம்முடைய சகோதரருடைய உயிரை அல்லாஹ் பறித்திருக்கிறான் என்று சொன்னால், மரணத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அவருடைய மரணம் நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன அன்பானவர்களை யோசித்து பாருங்கள். இந்த சகோதரர் மரணித்து விட்டார், இவருக்கு செய்ய வேண்டிய எல்லா கிரியைகளும் நம்ம செய்தோம், அதை எல்லாரும் நின்று பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். இதிலிருந்து நமக்கு என்ன பாடம்? ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான், நாமும் இதே போலத்தான் மரணிக்க இருக்கிறோம், நமக்கும் அல்லாஹ் இதே போல மரணத்தை கொடுக்க இருக்கிறான், நாமும் இந்த கபரை சந்திக்கவிருக்கிறோம், நாமும் பர்சக் என்ற ஒரு திரைமறைவு வாழ்விற்கு செல்லவிருக்கிறோம் என்ற சிந்தனையை இந்த மரணத்தின் மூலமாக நாம் சந்திக்கக்கூடிய எல்லா மரணத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறான். இப்போ நாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படி பார்க்கிறோம்? பெரிய ஆடம்பர வாழ்க்கையாக, இந்த உலகம்தான் பெரிய நம்முடைய நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடமாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். திருமறை குர்ஆனை புரட்டுங்கள் அன்பானவர்களே. திருமறை குர்ஆன் மரணத்தை குறித்து சொல்லக்கூடிய செய்தி அழுத்தமாக ஆழமாக அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், அனைத்து ஆத்மாக்களும் இந்த மரணத்தை கண்டிப்பாக சுவைத்தே ஆக வேண்டும். ஐனமா தக்குனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷையதா, உறுதியான கோட்டை கொத்தளங்களில் போய் நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் கண்டிப்பாக இந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மரணத்தை சந்திக்கிறோம்ல, மரணத்தை கண்டிப்பாக சந்திப்போம் என்று நம்பக்கூடியவனுடைய வாழ்க்கை போலவா நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? இங்கே இருக்கும் பொழுது மரண சிந்தனை ஒண்ணுமில்லை. யோசித்து பாருங்கள், நம்ம எத்தனை பேர் வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள்லாம் இருப்பீங்க, எத்தனை பேர் நாம வசிக்கக்கூடிய பகுதிகளிலே மன்னரை போய் சந்திக்கக்கூடிய பழக்கம் நம்ம இடத்துல இருக்கிறது? மன்னரை போய் சந்தித்திருக்கிறோமா? அந்த மன்னரை சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அக்ஃபிரு திக்ரி ஹாதிமில் லதாக், உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் முறித்து போடக்கூடிய மரணத்தை நீங்கள் நினையுங்கள், அந்த மரண சிந்தனை வர வேண்டும் என்று சொன்னால் மன்னரை சந்தியுங்கள். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் மூழ்கி அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை மறந்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. மரணத்தை பார்க்கும் பொழுது மட்டும் வச்சா திடீர்னு மரணம் வந்துடும், இது பேச்சளவு தான் இருக்குது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான், நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், நான் தான் இந்த மனிதனுக்கு மரணத்தை விதியாக்கி இருக்கிறேன், ஒமா நஹ்னு பி மஸ்பூகின், அதில் நம்மை வெல்பவர் யார் இருக்கிறார்? நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், மரணத்தை ஏற்றுக்கொண்ட நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அன்பானவர்களே இந்த மரணத்தை நான் தான் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறேன், மரணத்தில் யாராவது இதில் நீங்கள் வென்றுவிட முடியுமா, யாராவது இதில் உங்களால் தப்பித்துக் கொள்ள முடியுமா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். என்று சொன்னால் மரணத்தை நம்பக்கூடிய விதத்தில் நாம் நம்பல. மரணத்தை நம்பியவனுடைய வாழ்க்கை உலகத்தில் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இல்லை.
மோசடிகள், புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, வட்டியிலே மூழ்கி கிடப்பது. அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தடுத்து விட்டான் என்று சொன்னால் அதில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? என்னுடைய ரப்புக்கு பிடிக்கல, அதை நான் செய்வனா? செய்யக்கூடாது. அப்படிதான் ஒரு முஃமின் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எல்லாம் துச்சமாக, ஒண்ணுமில்ல, நம்ம மரணத்தை சந்திக்கிறோம்ல, மரணத்தை சந்திக்கும் பொழுது சக்கராத்துடைய நேரத்தை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அன்பானவர்களே, சக்கராத்துடைய நேரத்தை ஒரு மனிதன் அடைவானே, அந்த நேரத்திலே ரப்பிடத்திலே புலம்புவான். எப்படி தெரியுமா? திருமறையை புரட்டி பாருங்கள். லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸதக வஅகும் மின சாலிஹீன். இறைவா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் தந்தேன்னு சொன்னா, வஅகும் மின சாலிஹீன், நல்ல அமல்களை எல்லாம் செய்துவிட்டு உன்னிடத்திலே வந்து விடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைப்பான். எப்ப கேட்கிறான்? உயிர் தொண்டை குழியை அடைந்து பார்வை மேலேறி கைகள் கால்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக பின்னி அந்த சூழ்நிலையில் அவகாசம் கேட்கிறான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், அல்லாஹ் அவகாசம் கொடுப்பானா? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மீண்டும் பேசுகிறான், அவகாசம் இல்ல. நாம மரணத்தை ஒரு மனிதனுக்கு விதியாக்கி விட்டோம் என்று சொன்னால் ஒரு வினாடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அல்லாஹ் ரூஹை பறிச்சிருவான். இப்ப கொடுத்திருக்கிறதெல்லாம் அல்லாஹ் வாய்ப்பை தான் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் இந்த உலகத்தில் அன்பானவர்களை யோசித்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை மறந்துவிட்டு யாருக்காகவெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அவர்களை எல்லாம் மறுமையில நம்ம கண்டிப்பா சந்திப்போம். எப்படி தெரியுமா? திருமறையை புரட்டுங்கள். சூரத்துல் அபஸ என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் பேசுகிறான். ஃபைதா ஜாதி சாஹ், மிகப்பெரிய ஒரு சப்தம் ஏற்படும். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடி விடுவான். வ உம்மிஹி வ அபி, தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு ஓடி விடுவான். வ ஸாஹிபதிஹி வ பனி, தான் கெட்டிய மனைவி, தான் பெற்றெடுத்த பிள்ளை எல்லாத்தையும் விட்டு ஓடிடுவான். ஏன் தெரியுமா ஓடுறா? லி குல்லி மின்ஹும் யௌமைதின் ஷகுனு யுகுனி, அந்த நாளினுடைய கடுமை எப்படி இருக்கும்? அந்த நாளில் நின்றுக்கக்கூடிய நேரத்தில் வாப்பா அம்மா வந்தாலும் சரி, பெத்த மகன் வந்தாலும் சரி, கட்டிய மனைவி வந்தாலும் சரி, யாரையும் அந்த இடத்திலே பார்க்க மாட்டான். அவன் அவர்களை விட்டு வெறுண்டு ஓடி விடுவான். உலகத்தில் சாத்தியமாது? நம்மை நோக்கி நம்முடைய பிள்ளை ஓடி வருதுன்னு சொன்னா என்ன செய்வோம்? பிள்ளையை விட வேகமாக ஓடி போய் ஆற தழுவி தூக்குவோம். ஆனா மறுமையினுடைய நிகழ்வு என்ன தெரியுமா அன்பானவர்களே? மறுமையினுடைய நிகழ்வை அல்லாஹ் பேசுகிறான், நீ எல்லாத்தையும் மாத்து விரண்டு ஓடிடுவே. இப்ப யோசித்துக் கொள்ளுங்கள், நாம போய் என்ன காரணத்தை அல்லாஹ்ட்ட சொல்ல போறோம்? அல்லாஹ்வுடைய கேள்வி ஒன்றே உங்களுக்கு நான் நம்ம அனைவருக்கும் சேர்த்து ஒரு உபதேசமாக நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, வல் சன்னூர் நஃப்ஸும் மா கத்தமத் லிஹதின், அந்த நாளுக்கான சேமிப்பு உங்களிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்கிறானே, அந்த நாளுக்கான சேமிப்பு என்ன இருக்குன்னு நாம ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கணும். என்னுடைய ரப்பு எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தில் நல்ல நிலையில எல்லாம் வச்சிருக்கிறான், குடும்பத்தை சிறப்பாக கொடுத்திருக்கிறான். எல்லாம் கொடுத்த ரப்புக்கு நான் என்ன நன்றி கடன் செய்து கொண்டிருக்கிறேன்? தொழுகையில என்னுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? இன்ன பிற இபாதத்துகளை தர்மம் செய்வதில் என்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? சுபவுடைய தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தூக்கம் தான் பெருசு, போய் தூங்கணும்னா நம்முடைய எல்லா விதமான சோர்வும் போய்விடும் என்று நினைக்கிறோமே. அல்லாஹ் சொல்றான், அதெல்லாம்ப்பா, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. ஓடிவான் அல்லாஹ் கூப்பிடுறான். நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்கள், நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? பேசிக்கொண்டிருக்கிற நான், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நம்முடைய மரண செய்தி நாளை யாருடைய மரண செய்தி யாருடைய செவி கதவை தட்டும் என்று தெரியாது. ஆக இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம நினைக்கிற வாழ்க்கை அல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தை பத்தி என்ன சொல்றான்னு சொன்னா, வீணும் விளையாட்டுமானதுதான் இந்த உலகம். நாம நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்டமெல்லாம் இல்லை, வீணும் விளையாட்டுமான ஒரு உலகம். இந்த உலகத்தை குறித்து நாம கட்டி வைத்திருக்க கோட்டைகளை எல்லாம் தகர்த்து விட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறார் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த சிறிய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.